என் பெயர் மாணிக்கம். இன்று நான் அனாதையாக இந்த அழுக்கு குப்பையில் கிடக்கிறேன் என்றால் அதற்கு நான் பெற்றெடுத்த பிள்ளைகள்தான் காரணம். என் சொத்துக்கள் அவர்கள் பெயருக்கு மாறிய அடுத்த நொடியே அவர்கள் கண்களில் இருந்த பாசம் செத்து போய்விட்டது. நோய்வாய்ப்பட்டு கிடந்த என்னை பெத்த தந்தை என்றும் பாராமல் நள்ளிரவு நேரத்தில் ஒரு குப்பை தொட்டியில் வீசிவிட்டு சென்றார்கள். சாக்கடை நாற்றத்திற்கு நடுவே நான் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த போது அந்த பக்கமாக வந்த ஒரு ஏழை ரிக்ஷா தொழிலாளிதான் என் உயிரை காப்பாற்றினார். என்னை அவர் தனது குடிசைக்கு தூக்கிச் சென்று ஒரு குழந்தையைப் போல பராமரித்தார். ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. சில நாட்களிலேயே என் மூச்சு நின்று போனது. நான் இறந்த பிறகு அந்த ரிக்ஷா தம்பி என் பழைய கோட்டை கலற்றிய போது அதன் பையிலிருந்து ஒரு காகித துண்டு கிடைத்தது. அந்த செய்தி காட்டுத்தீ போல பரவி என் மகன்களுக்கு எட்டியது. அதுவரை என்னை குப்பையாக நினைத்தவர்கள் இப்போது காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த ஏழையின் குடிசைக்கு ஓடி வருகிறார்கள். ஏன் தெரியுமா? நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஏனென்றால் நான் சென்னையின் மிக ஆடம்பரமான பகுதியில் வெள்ளை பளிங்கு கற்களால் பிரம்மாண்டமாக மின்னும் அந்த மாணிக்க மகால் என்னுடையது. அந்த வீட்டை பார்த்தாலே எல்லோரும் வியந்து நிற்பார்கள். ஆனால் அந்த மாளிகையின் ஒவ்வொரு கல்லிலும் என் வியர்வையும் இரத்தமும் கலந்திருந்தது. சிறுவயதில் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. மூட்டைகளை சுமந்திருக்கிறேன். பசியோடு நடைபாதையில் படுத்து உறங்கி இருக்கிறேன். ஆனால் என் வாரிசுகள் என்னைப் போல கஷ்டப்படக்கூடாது என்கிற வைராக்கியம் என்னிடம் இருந்தது. ஆண்டவன் என் உழைப்பிற்கு பலன் கொடுத்தார். ஒரு சிறிய மளிகை கடையில் தொடங்கிய என் பயணம் இன்று பல தொழிற்சாலைகளுக்கு சொந்தக்காரனாக என்னை மாற்றியது. என் மனைவி சரஸ்வதி என் கஷ்ட காலங்களில் எனக்கு தூணாக இருந்தவள். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து ஆளாவதை பார்க்கும் கொடுப்பினை அவளுக்கு இல்லை. அவள் மறைந்த பிறகு என் 3 மகன்களான அருண், ரவி மற்றும் கார்த்திக் ஆகியோரை தான் என் உயிராக கருதினேன். அவர்களுக்காக நான் மறுமணம் கூட செய்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு உலகத்தின் அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்தேன். நகரின் பெரிய பள்ளிகளில் படிக்க வைத்தேன். அவர்கள் ஆசைப்படுவதற்கு முன்பே எல்லாவற்றையும் அவர்கள் காலடியில் வைத்தேன். தாய் இல்லாத குறையை என் பிள்ளைகள் உணரக்கூடாது. நான் அவர்களுக்கு பலமாக இருந்தால் என் முதுமையில் அவர்கள் எனக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள் என்று மனக்கோட்டை கட்டினேன். அவர்கள் வளர்ந்ததும் கௌரவமான குடும்பத்து பெண்களாக பார்த்து திருமணம் செய்து வைத்தேன். மருமகள்கள் வந்ததும் வீடு களை கட்டியது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் அவர்கள் ஒரு சதி வேலையை பின்னுகிறார்கள் என்பதை நான் அறியவில்லை. என் மகன்கள் தொழிலுக்கு வந்தார்களே தவிர உழைக்க முன்வரவில்லை. அவர்களுக்கு உழைப்பை விட பகட்டும் பார்ட்டிகளும் தான் பிடித்து போனது. அப்பா சேர்த்த சொத்து பல தலைமுறைக்கு வரும் என்ற திமிர் அவர்களிடம் இருந்தது. நான் அப்போது முதியவனாகிவிட்டேன். உடல் தளர்ந்து கை கால்கள் நடுங்க தொடங்கின. என் அனுபவத்தை வைத்து நான் சொன்ன ஆலோசனைகளை எல்லாம் பழைய காலத்து பேச்சு என்று கிண்டல் செய்தார்கள். மருமகள்களும் அவர்கள் காதை நிரப்பினார்கள். அப்பாவுக்கு வயதாகிவிட்டது. அவர் ஏன் இன்னும் பதவியில் இருக்க வேண்டும்? எல்லா அதிகாரத்தையும் உங்கள் கைக்கு மாற்றுங்கள் என்று தூண்டிவிட்டார்கள். என் குரலுக்கு கட்டுப்பட்டு ஓடி வந்த அந்த வீட்டில் இப்போது நான் பேசுவதை கேட்கக்கூட ஆளில்லை. இந்த வேதனையிலேயே எனக்கு ஒரு பக்கவாத தாக்குதல் ஏற்பட்டு படுக்கையிலேயே முடங்கி போனேன். இதுதான் என் மகன்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு. ஆரம்பத்தில் சில நாட்கள் மட்டும் ஊருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக என்னை கவனிப்பது போல நடித்தார்கள். ஆனால் சீக்கிரமே அவர்களின் உண்மையான முகமூடி கலன்று விழுந்தது. ஒரு நாள் என் மூத்த மகன் அருண் தன் தம்பிகளுடன் என் அறைக்குள் வந்தான். முகத்தில் ஒரு போலி கவலையை வரவழைத்து கொண்டு பேசினான். அப்பா, உங்களுக்கு தான் உடம்பு முடியலையே. இனிமேல் நீங்கள் நிம்மதியாக ஓய்விடுங்க. பிஸ்னஸ் விஷயத்தில் நிறைய சட்ட பிரச்சனைகள் வருது. பேங்கில் உங்கள் கையெழுத்து இல்லாமல் செக்கு பாஸ் ஆக மாட்டேங்குது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் எங்கள் பேருக்கு மாற்றி எழுதி தந்துடுங்க. என் பிள்ளைகள் என்னிடம் வந்து சொத்துக்களை கேட்டபோது என் மங்கிய கண்களால் அவர்களை பார்த்தேன். உள்ளுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் எட்டி பார்த்தது. ஆனால் பெத்த பிள்ளைகள் என் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. எப்படியும் இந்த கிழவன் சாகும்போது இதையெல்லாம் கூடவா கொண்டு போக போகிறான் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன். நடுங்கும் குரலில் சொன்னேன், சரிப்பா, நீங்கள் சொல்கிறது சரிதான். என் காலம் முடிஞ்சு போச்சு. உங்களை நான் நம்புகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளிகளோட வயிற்றில் அடிச்சிடாதீங்க. இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றுங்க. அவர்கள் உடனே கண்டிப்பாப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று உறுதியளித்தனர். அடுத்த நாளே வக்கீல் வந்தார். அவர் என் குடும்ப வக்கீலும் பழைய நண்பருமான சோமசுந்தரம் அல்ல, என் மகன்கள் கூட்டி வந்த ஒரு புது வக்கீல். அந்த வக்கீல் ஏற்கனவே எல்லா பத்திரங்களையும் தயார் செய்து வைத்திருந்தார். அதில் மாணிக்கமாகிய நான் என் முழு சம்மதத்துடன் என் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், தொழிற்சாலைகள், வங்கி சேமிப்பு மற்றும் இந்த பங்களா அனைத்தையும் என் 3 மகன்களின் பெயருக்கு மாற்றுகிறேன். இனி இதில் எனக்கு எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது.
என் வீட்டில் பல வருடமாக வேலை செய்த பழைய வேலையாள் கதிர் மெல்ல என் காதுக்கு அருகில் வந்து கிசுகிசுத்தார். ஐயா, இவ்வளவு அவசரப்படாதீங்க. இந்த வக்கீலையும் அவர் கொண்டு வந்த காகிதங்களையும் பார்த்தா எனக்கு சரியா தெரியல. நம்ம பழைய வக்கீல் சோமசுந்தரம் ஐயாவை கூப்பிடலாமே. ஆனால் பிள்ளைகள் மேல் நான் வைத்திருந்த பாசம் என் கண்ணை மறைத்தது. கதிரை நான் அதட்டினேன். உனக்கு என்ன பைத்தியமா? என் சொந்த பிள்ளைகளையே சந்தேகப்படுறியா? அவர்கள் என் ரத்தம். எனக்கு அவர்கள் ஒருபோதும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டேன். பேனாவை எடுத்தேன். என் கை நடுங்கியது. இயற்கை என்னை தடுப்பது போலவும், என் மனசாட்சி மாணிக்கம், நீ போடும் இந்த கையெழுத்து உன் மரண சாசனம் என்று கத்துவது போலவும் எனக்கு தோன்றியது. ஆனாலும் ஒரு பெருமூச்சு விட்டு எல்லா பத்திரங்களிலும் கையெழுத்து போட்டேன். சில இடங்களில் எனது இடது கை பெருவிரல் ரேகையையும் வைத்தேன். கடைசி பத்திரத்தில் கையெழுத்து விழுந்த அடுத்த நொடி அந்த அறையின் சூழலே மாறிப்போனது. அதுவரை என் மகன்களின் கண்களில் இருந்த பணிவும் பாசமும் மாயமாய் மறைந்தன. அதற்கு பதில் ஒரு குளிர்ந்த கொடூரமான மின்னல் அவர்கள் கண்களில் தெரிந்தது. வக்கீல் அந்த பத்திரங்களை சுருட்டி கொண்டு சிரித்தபடியே என் மகன்களுக்கு வாழ்த்து சொன்னார். மூத்த மகன் அருண் அந்த பத்திரங்களை வாங்கி முத்தமிட்டு தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். என்னை அவன் பார்த்த அந்த பார்வையில் மரியாதை இல்லை, மாறாக ஒரு அருவருப்பு தான் இருந்தது. சரிப்பா, நீங்கள் இனிமே ஓய்விடுங்க, நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீங்கள் இனிமே தலையிட தேவையில்லை என்று ஒரு மாதிரியான தோரணையில் சொல்லிவிட்டு மூவரும் வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறியதும் அந்த அறையே எனக்கு இருண்டு போனது போல இருந்தது. சுவர்கள் எல்லாம் என்னை இடிக்க வருவது போல் தோன்றியது. ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான் என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. சொத்து கைக்கு வந்ததும் அந்த வீட்டின் முகமே மாறியது. முதலில் என் மேல் உண்மையான அன்பு வைத்திருந்த அந்த பழைய வேலையாள் கதிரை திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு துரத்தினார்கள். எனக்கு ஆதரவாக வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களின் திட்டம். அதற்கடுத்த சில நாட்களிலேயே மேல்தளத்திலிருந்து என் வசதியான காற்றோட்டமான அறையிலிருந்து என்னை வெளியேற்றினார்கள். தரைத்தளத்தில் டிரைவர்கள் தங்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு இருட்டான சிறிய அறைக்கு என்னை மாற்றினார்கள். அப்பாவுக்கு கால்வலி, மாடி ஏறுவது கஷ்டம். அதனால்தான் கீழே மாற்றினோம் என்று மருமகள்கள் ஒரு பொய்யான காரணத்தை சொன்னார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் என் அறையை அருண் தன் ஜிம்மாகவும் சொந்த அலுவலகமாகவும் மாற்றிக்கொண்டான். நான் இதை தட்டி கேட்க முயன்றபோது என் இரண்டாவது மகன் ரவி அதிகாரத்தோடு சொன்னான். அப்பா, உங்களுக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. இப்போ இந்த வீடு எங்களோடது. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அங்கே தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு தேவையானது 2 வேளை சோறும் படுக்க பாயும் தானே, அது கிடைக்குதில்ல. அப்புறம் என்ன, பேசாமல் ஒரு மூலையில் கிடங்க. இந்த வார்த்தை என் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. சின்ன வயதில் என் தோளில் அமர்ந்து விளையாடிய அதே ரவியா இப்படி பேசுகிறான் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. ஆனால் அந்த கண்ணீரை துடைக்க அந்த மாளிகையில் ஒரு நதியும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல என் மகன்களின் அராஜகம் எல்லை மீறியது. எனக்கு சரியான நேரத்திற்கு உணவு கூட கிடைக்காது. மதிய உணவை மாலைதான் கொண்டு வருவார்கள். அதுவும் ஆறிப்போய் மிச்ச மீதியாக இருக்கும். சில நேரங்களில் என் மருமகள்கள், அப்பாவுக்கு இப்போது பசி இருக்காது, அவர் கேட்கும்போது கொடுங்கள் என்று வேலைக்காரர்களிடம் சொல்லி என்னை பட்டினி போடுவார்கள். நான் பசியால் மயங்கி போய் குரல் கொடுப்பேன். ஆனால் என் அலறல் யாருக்கும் கேட்காது. என் அறையிலிருந்த ஏசி பழுதாகிவிட்டது. அதை சரி செய்யக்கூட அவர்களுக்கு மனம் இல்லை. புழுக்கத்திலும் வேர்வையிலும் நான் தவிப்பேன். துணிகளை துவைக்க ஆள் இருக்காது. மருந்து ரொம்ப விலை அதிகம். பிசினஸில் நட்டம் என்று சொல்லி நான் உயிர் வாழ தேவையான மருந்துகளை கூட வாங்கி தர மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் தினமும் புது புது கார்களில் ஊர் சுற்றினார்கள். வீட்டில் தினமும் பார்ட்டி சத்தம் கேட்டது. கவனிப்பு இல்லாததால் என் அறையில் துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. கழிவறை வரை கூட நடக்க தெம்பு இல்லாமல் நான் படுத்திருந்த இடத்திலேயே இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த நேரத்தில் என் மருமகள்கள் மூக்கை மூடிக்கொண்டு வந்து, இந்த கிழவன் வீட்டை நரகமாக்கி விட்டான், இவன் செத்தால்தான் எங்களுக்கு நிம்மதி என்று சாபமிடுவார்கள். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் என் மனைவியை நினைத்து அழுவேன். சரஸ்வதி, என்னை ஏன் தனியாக விட்டுட்டு போன? உன் செல்ல பிள்ளைகள் என்னை என்ன பாடுபடுத்துகிறாங்க பாரு. நான் இவர்களை தோளில் வைத்து சுமந்து ஆளாக்கினேன். இன்று என்னை அவர்கள் காலால் மிதிக்கிறார்கள் என்று கதறுவேன். ஒரு முறை என் இளைய மகன் கார்த்திக்கிடம், தம்பி, என்னை ஏதாவது முதியோர் இல்லத்திலேயாவது விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று கெஞ்சினேன். அதற்கு அவன் ஏளனமாக சிரித்துவிட்டு, அப்பா, உங்களை வெளியே விட்டால் எங்கள் மானம் போய்விடும். மாணிக்கம் செட்டியார் பசங்க அப்பாவை துரத்திட்டாங்கன்னு ஊரே பேசும். அதனால் நீங்கள் இங்கே தான் கிடக்கணும் என்று அதிகாரமாக சொல்லிவிட்டான்.
அந்த கருப்பு நாளும் வந்தது. அன்று என் மூத்த மகன் அருணின் பிறந்த நாள் விழா. வீடு முழுவதும் விளக்குகளால் ஜொலித்தது. ஊரே மெச்சும்படி பிரம்மாண்டமாக விருந்து நடந்து கொண்டிருந்தது. விலை உயர்ந்த உணவுகளின் மனம் வீடு முழுவதும் பரவியது. ஆனால் அந்த மாளிகையின் ஒரு இருட்டு அறையில் நான் பசியோடும் தாகத்தோடும் புண்கள் நிறைந்த உடலோடும் கிடந்தேன். என் உடலிலிருந்து புண்களில் சீல் வடிய தொடங்கியது. வலியால் நான் முனகிக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு கடுமையான இருமல் வந்தது. அந்த இருமல் சத்தம் வெளியே விருந்து நடக்கும் ஹால் வரை கேட்டது. விருந்தினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இது என்ன சத்தம் என்று முணுமுணுத்தனர். இதை கேட்டு ஆத்திரமடைந்த அருணின் மனைவி என் அறைக்குள் ஓடி வந்து கத்தினாள். உன்னால் சும்மா இருக்க முடியாதா? என் பார்ட்டியே கெட்டுப்போச்சு. ஏதோ நோய் வந்த நாய் மாதிரி கத்திரியே. விருந்தாளிகள் என்ன நினைப்பார்கள்? தாகத்தில் தவித்த நான் கைகூப்பி கொஞ்சம் தண்ணீர் கேட்டேன். ஆனால் அவள் தண்ணீர் கொடுப்பதற்கு பதில் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு வெளியே போய் அருணிடம் புகார் செய்தாள். மதுபோதையில் இருந்த என் 3 மகன்களும் ஆத்திரத்துடன் அறைக்குள் நுழைந்தார்கள். அருண் என் சட்டையை பிடித்து உலுக்கினான். நீ ஏன் சாக மாட்டேங்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னோட அசிங்கத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு உன் அபசகுண குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்று கத்தினான். நான் தழுதழுத்த குரலில் சொன்னேன், மகனே, நான் உன் அப்பா. என்னை கொன்றுவிடு. ஆனால் இப்படி அசிங்கப்படுத்தாதே. கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, தாகமாக இருக்கு. ரவி அங்கிருந்த தண்ணீர் ஜாடியை எடுத்து என் படுக்கையிலேயே ஊற்றினான். இந்தா குடி. இனிமே இந்த ஈரமான படுக்கையிலேயே கிடந்து சாவு என்றான். கார்த்திக் சொன்னான், அண்ணே, இவன் இன்னைக்கு நம்ம மானத்தையே வாங்கிடுவான் போலிருக்கு. இவன் கிட்ட இருந்து வர நாத்தத்தில் விருந்தாளிங்க மூக்க முடிக்கிறாங்க. இவனை இன்னைக்கே இங்கிருந்து தொலைக்கணும். 3 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் ஒரு கொடூரமான திட்டம் தெரிந்தது. அந்த பேய்களின் கண்களில் சாத்தான் குடியேறினான். இனி என் சுமையை தாங்க முடியாது என்று அவர்கள் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தார்கள். நள்ளிரவு நேரம். விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு அந்த பெரிய மாளிகையே அமைதியில் மூழ்கி கிடந்தது. நான் ஈரமான படுக்கையில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மகன்களுக்கு என் மேல் துளி கூட இரக்கம் வரவில்லை. சாட்சிகள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேலைக்காரர்களை ஏற்கனவே அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் 3 பேரும் என் அறைக்குள் நுழைந்தார்கள். ஒரு பழைய அழுக்கு கம்பளியை என் மீது போர்த்தி என்னை மிருகத்தைப் போல தூக்கினார்கள். நான் தடுத்தேன். என்னை எங்கே கூட்டி போறீங்க என்று தழுதழுத்த குரலில் கேட்டேன். அருண் என் காதுக்கு அருகில் வந்து விஷமாய் கிசுகிசுத்தான். அப்பா, உங்களுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறோம். எங்களுக்கும் உங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுது. என்னை இழுத்து சென்று அவர்களின் சொகுசு காரில் பின்பக்க டிக்கியில் பழைய சாமான்களை திணிப்பது போல திணித்தார்கள். என் எலும்புகள் நொறுங்குவது போல வலித்தன. மூச்சு விடவே கஷ்டமாக இருந்தது. இறைவா, நான் செய்த எந்த பாவத்திற்கு இந்த தண்டனை என்று உள்ளுக்குள் கதறினேன். கார் நகரத் தொடங்கியது. அந்த சாலைகள் நான் உழைத்து உருவாக்கியவை. அந்த நகரம் என் கைக்குள் இருந்தது. ஆனால் இன்று அதே நகரின் வீதிகளில் ஒரு குப்பையைப் போல நான் வீசப்பட போகிறேன். கார் நகருக்கு வெளியே ஒரு பாழடைந்த பகுதிக்கு திரும்பியது. அது ஊரின் மொத்த குப்பைகளும் கொட்டப்படும் இடம். அந்த இடமே நாற்றம் எடுத்தது. திருநாய்கள் ஊளையிட்டு கொண்டிருந்தன. ஒரு பெரிய சாக்கடைக்கும் குப்பை மலைக்கும் அருகில் கார் நின்றது. 3 மகன்களும் கீழே இறங்கினார்கள். தங்கள் விலை உயர்ந்த ஆடைகளில் அழுக்குப்படாமல் பார்த்து கொண்டே டிக்கியை திறந்தார்கள். பலவீனமான என்னை கீழே இழுத்து போட்டார்கள். நான் என் கடைசி பலத்தை ஒன்று திரட்டி அருணின் சட்டையை பிடித்து கொண்டு அழுதேன். அருண், உன் விரல் பிடிச்சு நடக்க கற்றுக் கொடுத்தது நான் தானேடா. உன்னை என் மார்புல தூங்க வச்சிருக்கேனே. என்னை இங்கே விட்டுட்டு போயிடாத. நான் செத்துடுவேன். வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் என்னை போட்டு வை. நான் சத்தமே போட மாட்டேன். கடவுள் புண்ணியமாக போகும். நானும் உன் அப்பாடா. ஆனால் அவன் கொஞ்சமும் இரக்கமில்லாமல் என் கையை உதறி தள்ளிவிட்டு என்னை அந்த குப்பை மேட்டில் தள்ளிவிட்டான். ரவி சொன்னான், அப்பா, இந்த டிராமாவை நிறுத்துங்க. நிம்மதியாக இங்கேயே கிடந்து சாகுங்க. உங்கள் தகுதிக்கு இந்த இடம்தான் சரி. கார்த்திக் தன் ஆடைகளை தட்டி விட்டு கொண்டே சொன்னான், சீக்கிரம் கிளம்புங்கண்ணா. இங்கே ஒரே நாத்தம். நம்ம ட்ரெஸ்ஸில் வாடை அடிச்சிட்டு போகுது. கார் வேகமாக புறப்பட்டு சென்றது. அந்த காரின் சிவப்பு விளக்குகள் இருளில் மறைவது போல என் வாழ்வின் கடைசி நம்பிக்கையும் மறைந்தது. ஈக்களும் மொய்க்கும் நாய்களும் என்னை சுற்றி வர தொடங்கின. குளிர்காற்று என் உடலில் ஊசி போல குத்தியது. மேலே இருந்து நிலாவும் மேகத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. அந்த அநியாயத்தை பார்க்க நிலவுக்கும் விருப்பம் இல்லை போலும். அந்த சொத்து, அந்த மாளிகை, அந்த பணம், எதற்காக நான் இரவு பகலாக உழைத்தேனோ அதுவே இன்று எனக்கு யமனாக மாறிவிட்டது. நான் பாம்புகளை வளர்த்திருக்கிறேன். அவை இன்று என்னையே தீண்டிவிட்டன.
மகன்களால் வீசப்பட்ட காயங்களுக்கு பிறகு இனி வாழ வேண்டும் என்ற ஆசையை எனக்கு போய்விட்டது. மரணத்திற்காக காத்து கிடந்தேன். ஒரு குப்பை மேட்டில் எல்லாம் முடியப் போகிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. பட் பட் என்ற சத்தத்துடன் ஒரு பழைய ரிக்ஷா அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தது. அதில் வந்தது கணேசன். நாள் முழுவதும் உழைத்துவிட்டு தன் குடிசைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு ஏழை ரிக்ஷா தொழிலாளி. ஆனால் அவன் பணக்காரன் இல்லை என்றாலும் குணத்தில் பெரிய மனிதன். வழக்கமாக அந்த பாதையில் செல்பவர்கள் மூக்கை மூடிக்கொண்டுதான் போவார்கள். ஆனால் கணேசன் ரிக்ஷாவின் மங்கிய வெளிச்சத்தில் குப்பை மேட்டில் ஏதோ அசைவதை கவனித்தான். ஏதோ தெருநாய் என்றுதான் முதலில் நினைத்தான். ஆனால் உற்று பார்த்தபோது ஒரு மனித கை தெரிந்தது. திருட்டு பயம் இருந்தாலும் அவனிடம் இருந்த மனிதாபிமானம் அவனை தடுத்தது. அவன் என் அருகில் வந்தபோது ஆச்சரியப்பட்டான். விலை உயர்ந்த சட்டை, ஆனால் உடல் முழுக்க அழுக்கும் சீலும் ஈக்களுமாக நான் கிடப்பதை பார்த்து அவன் பதறி போனான். என் தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டான். எனக்கு கடுமையான காய்ச்சல். மயக்கத்திலும் நான் என்னவோ புலம்பிக் கொண்டிருந்தேன். நான் ஏதோ பெரிய இடத்து பெரியவர் என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. தன் விழிந்த கைகளால் என்னை தூக்கி தன் ரிக்ஷாவின் பின்பக்க சீட்டில் படுக்க வைத்தான். குளிர் தெரியாமல் இருக்க தன் பழைய துண்டால் என்னை போர்த்தினான். இறைவா, இந்த ஐயாவை காப்பாற்ற எனக்கு தெம்பை கொடு என்று வேண்டிக் கொண்டே ரிக்ஷாவை தன் குடிசைக்கு விரட்டினான். வீடு வந்ததும் அவள் மனைவி லட்சுமி பயப்படாமல் ஓடி வந்து உதவி செய்தாள். அந்த சிறிய மண் குடிசையில் இருந்த ஒரு சாதாரண கயிற்றுக்கட்டிலில் என்னை படுக்க வைத்தார்கள். மெத்தை இல்லைதான், ஆனால் அந்த வினாடி அது எனக்கு ஒரு ராஜ மெத்தையாக தெரிந்தது. லட்சுமி சுடுதண்ணீர் வைத்து என் காயங்களை கழுவினாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து என் அழுக்கு துணிகளை களைந்து ஏழைகளின் மருந்தான மஞ்சள் பத்தை எடுத்து என் புண்களில் தடவினார்கள். கணேசன் தன் பழைய சட்டையை எனக்கு போட்டுவிட்டான். அவர்களின் கவனிப்பில் அன்று இரவு நான் நிம்மதியாக தூங்கினேன். விடியற்காலையில் நான் கண் விழித்த போது அந்த மண்கூரை வீட்டின் ஓட்டைகளில் வழியே அன்பு ஒழுகுவதை உணர்ந்தேன். மெதுவான குரலில் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டேன். கணேசன் ஓடி வந்து என் வாயில் தண்ணீர் ஊற்றினான். நான் எங்கிருக்கிறேன், நீ யாரு தம்பி என்று கேட்டேன். அவன் மிக அடக்கமாக, ஐயா, நான் ஒரு ரிச்சாக்காரன். உங்களை குப்பை மேட்டில் பார்த்தேன், அதுதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். நீங்க பயப்பட வேண்டாம், இது உங்க வீடு மாதிரி என்றான். என் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது. என் ரத்தமே என்னை குப்பையில் வீசியது. ஆனால் இந்த முன்பின் தெரியாதவன் எனக்காக துடிக்கிறான். இறைவன் கல்லுக்குள் ஈரத்தை சுரக்க வைத்தான். அடுத்த சில நாட்கள் அந்த சிறிய குடிசையில் நான் ஒரு விருந்தாளியாக இருந்தேன். கணேசன் நாள் முழுக்க உழைத்து வரும் பணத்தில் எனக்காக பாலும் பழமும் வாங்கி வந்தான். அவனும் அவன் மனைவியும் பட்டினியாக இருந்தாலும் எனக்கு உணவளித்தார்கள். லட்சுமி ஒரு மகளைப் போல என் துணிகளை துவைத்து எனக்கு பணிவிடை செய்தாள். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள என் மாளிகையில் கிடைக்காத நிம்மதி அந்த மண் குடிசையில் எனக்கு கிடைத்தது. செங்கல் மணல் மாளிகைகள் சொத்து அல்ல, அன்பு காட்டும் இதயங்கள் தான் நிஜமான சொத்து என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன். அந்த மண் குடிசையில் இருந்தபோது நான் பலமுறை கணேசனை அருகில் அமர வைத்து என் வாழ்க்கை அனுபவங்களை பேசுவேன். ஆனால் நான் யார், எனக்கு இந்த நிலைமை எப்படி வந்தது என்பதை மட்டும் நான் சொல்லவே இல்லை. என் பிள்ளைகள் செய்த துரோகத்தை வெளியே சொல்லி அவர்கள் மானத்தை வாங்க நான் விரும்பவில்லை. சாகும் வரை ஒரு தந்தையாக என் பிள்ளைகளின் கௌரவத்தை காக்கவே நினைத்தேன். இது ஒரு தந்தையின் பெருந்தன்மை. கணேசனும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. இறைவனின் கட்டளை என நினைத்து எனக்கு பணிவிடை செய்தான். ஆனால் உள்ளுக்குள் ஏற்பட்ட அந்த பெரும் காயம் என்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருந்தது. என் கடைசி காலம் வந்துவிட்டதை உணர்ந்தேன். ஒரு மாலை நேரம் கணேசனின் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், தம்பி, என் சொந்த பிள்ளைகள் கூட செய்யாத உதவியை நீ எனக்கு செஞ்சிருக்க. பணத்தை தேடி ஓடியே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஆனால் நிஜமான நிம்மதி உன் குடிசையில்தான் எனக்கு கிடைச்சது. நான் அன்று குப்பை மேட்டில் வீசப்பட்ட போது அணிந்திருந்த அந்த பழைய கோட்டை எடுத்து வர சொன்னேன். அதை கணேசனிடம் கொடுத்து, தம்பி, இதை என் நினைவாக வச்சுக்கோ. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை ஒரு அனாதை பிணமா யாராவது ஒருத்தர் அடக்கம் செய்கிற இடத்துல புதைச்சிடு. என் சாவு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சத்தியம் வாங்கி கொண்டேன். அடுத்த சில நிமிடங்களிலேயே என் மூச்சு நின்றது. ஒரு மாபெரும் செல்வந்தன் ஒரு ஏழையின் மடியில் அமைதியாக உயிர் துறந்தேன். கணேசன் எனக்காக கதறி எழுதான். ஊர் மக்களை திரட்டி தன் சொந்த பணத்தில் எனக்கு இறுதிச் சடங்குகளை செய்தான். அடக்கம் முடிந்து வந்த கணேசன் என் நினைவாக அந்த பழைய கோட்டை எடுத்து உதறினான். அப்போது கோட்டின் உள்பக்கத்தில் ஏதோ தடிமனாக இருப்பதை உணர்ந்தான். தையலை பிரித்து பார்த்தபோது உள்ளே ஒரு ரகசிய பை இருந்தது. அதிலிருந்து மடிக்கப்பட்ட ஒரு காகிதம் கிடைத்தது.
கணேசனுக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியாது என்றாலும் அதிலிருந்த உயில், ஏமாற்றுதல், ரத்து செய்தல் போன்ற வார்த்தைகளை பார்த்ததும் இது ஏதோ முக்கியமான ஆவணம் என்று அவனுக்கு புரிந்தது. உண்மையில் அது என்ன தெரியுமா? என் மகன்கள் என்னை ஏமாற்றி சொத்தை வாங்கியதை உணர்ந்த அந்த நள்ளிரவில் நான் ரகசியமாக தயாரித்தது. அந்த வக்கீல் அறியாமல் நான் வைத்திருந்த சொத்து ரத்து ஆவணம். அதாவது என் பிள்ளைகள் செய்த துரோகம் நிரூபணமானால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுக்கு செல்லாது என்று நான் எழுதி வைத்திருந்த கடைசி அஸ்திரம் அது. மறுநாள் காலை கணேசன் தன் ரிக்ஷாவில் நான் வசித்த நகரின் ஆடம்பரமான பகுதி வழியாக சென்றபோது என் மாளிகையின் முன்னால் என் படத்தை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் கூடியிருப்பதை பார்த்தான். பெரியவர் மாணிக்கத்தை காணவில்லை. யாரோ கடத்திவிட்டார்கள் என்று என் மகன்கள் அங்கே அழுது நாடகமாடிக்கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் அழுதது என் மேலிருந்த பாசத்தால் அல்ல. ஒருவேளை நான் உயிரோடு இருந்து அந்த பழைய கோட்டில் இருக்கும் ரகசியத்தை யாரிடமாவது சொல்லி விடுவேனோ என்ற பயத்தில். கணேசன் அங்கே நின்றிருந்த காவலாளியிடம் விசாரித்த போதுதான் நான் தான் அந்த மாளிகையின் அதிபதி மாணிக்கம் செட்டியார் என்பது அவனுக்கு தெரிந்தது. அதிர்ச்சியில் கணேசன் உறைந்து போனான். அவனுக்குள் ஒரு போராட்டம் நடந்தது. என் மகன்கள் அங்கே முதலை கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். போலீசாரை வரவழைத்து எங்கள் அப்பாவை யாரோ கடத்தி விட்டார்கள் என்று பொய்யான கதையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? நான் அந்த பழைய கோட்டிற்குள் மறைத்து வைத்திருந்த அந்த ஆவணம் மட்டும் யாரிடமாவது கிடைத்தால் அவர்களின் ஆட்டம் முடிவுக்கு வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போதுதான் கணேசன் அந்த மாளிகையின் வாசலுக்கு வந்தான். அங்கிருந்த செக்யூரிட்டிகள் அவனை பார்த்து போ போ, இங்கே பிச்சைக்காரர்களுக்கு இடமில்லை என்று தள்ளிவிட்டார்கள். ஆனால் கணேசன் விடவில்லை. எனக்கு உங்க முதலாளி பசங்களை சந்திக்கணும், அவங்க அப்பாவை பற்றி எனக்கு தெரியும் என்று கத்தினான். அப்பா என்ற வார்த்தையை கேட்டதும் மகன்கள் அவனை உள்ளே வரச் சொன்னார்கள். அந்த பிரம்மாண்டமான ஹாலுக்குள் கணேசன் நுழைந்தான். நான் அவனிடம் சொன்ன அந்த பழைய சரவிளக்குகளையும் விலை உயர்ந்த கம்பளங்களையும் அவன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். என் மூத்த மகன் அருண் அவனை அருவருப்போடு பார்த்து, யார் நீ? எங்க அப்பாவை கடத்தினது நீதானா என்று அதிகாரமாக கேட்டான். கணேசன் கைகளை கூப்பி சொன்னான், ஐயா, நான் ஒரு ஏழை ரிக்ஷாக்காரன். எனக்கு கடத்தல் பற்றியெல்லாம் தெரியாது. உங்கள் அப்பாவை யாரோ குப்பை மேட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் கவனிச்சுக்கிட்டேன். ஆனால் பாவம், அவர் பிழைக்கலை. நேற்று அவர் இறந்துட்டாரு. நானே அவரை தகனம் செஞ்சிட்டேன். இதை கேட்டதும் என் மகன்கள் முகத்தில் ஒரு நிமிடம் அப்பாடா, பாரம் ஒளிந்தது என்பது போன்ற நிம்மதி தெரிந்தது. ஆனால் உடனே மீண்டும் துக்கப்படுவது போல நடிக்க ஆரம்பித்தார்கள். அருண் கேட்டான், சரி, அவர் சாகும்போது ஏதாவது சொன்னாரா? அவரிடம் ஏதாவது பொருள் இருந்ததா? கணேசன் வெள்ளந்தி மனிதன், உண்மையை சொல்லிவிட்டான். அவர் ரொம்ப நல்லவர் ஐயா. சாகும்போது உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சாரு. அவர்கிட்ட இருந்த ஒரே சொத்து அந்த பழைய கோட்டு தான். அதை மட்டும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் என்றான். கோட்டு என்ற வார்த்தையை கேட்டதும் என் 3 மகன்களும் கரண்ட் கம்பியை தொட்டது போல துள்ளி எழுந்தார்கள். ரவி பதற்றத்தோடு கேட்டான், என்னது கோட்டா? அது ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் நீளமாக இருக்குமே, அந்த பழைய கோட்டா? கணேசன் ஆமாம் என்று தலையாட்டினான். நீ அந்த கோட்டை செக் பண்ணினியா? அதில் ஏதாவது இருந்ததா என்று அருண் பயத்தோடும் ஆசையோடும் கேட்டான். கணேசன் தயங்கினான். இல்லைங்க, நான் இறுதிச் சடங்குக்காக கோட்டை கலட்டும் போது பையில எதுவுமே இல்லை. ஆனா என்று இழுத்தான். ஆனா என்னடா, சீக்கிரம் சொல்லு என்று கார்த்திக் அவன் சட்டையை பிடித்து உலுக்கினான். பயந்து போன கணேசன், அந்த கோட்டு தையலுக்குள்ளே ஒரு காகிதம் இருந்துச்சுங்க. நான் படிக்காதவன், அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதில் சில இடத்துல கைரேகைகள் இருந்தது என்று சொல்லி முடித்தான். கணேசன் சொன்னதை கேட்டதும் என் மகன்களின் முகம் வெளுத்து போனது. அவர்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த மரண சாசனம் ஒரு ரிக்ஷாக்காரனிடம் இருக்கிறது என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அருண் சற்றென்று தன் குரலை மாற்றிக்கொண்டான். கணேசன் தோளில் கை போட்டு பாசமாக பேசினான். தம்பி, அந்த காகிதம் எங்கள் அப்பாவோட கடைசி ஆசை. அதில் எங்களுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி இருப்பாரு. நீ அந்த கோட்டையும் காகிதத்தையும் எங்ககிட்ட கொடுத்துடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சமா 2 லட்சமா? நீ கேட்குற பணத்தை தர்றோம். இப்போவே போய் அதை எடுத்துக்கிட்டு வா என்றான். கணேசன் குழம்பி போனான். இவ்வளவு நேரம் என்னை அடிக்க வந்தவங்க இப்போ ஏன் இவ்வளவு பணம் தர்றேன்னு சொல்கிறாங்க? அந்த காகிதத்தில் ஏதோ மர்மம் இருக்கு என்று அவனுக்கு தோன்றியது. ஐயா, அந்த கோட்டு என் வீட்டில் இருக்கு. நான் இப்பயே போய் எடுத்துக்கிட்டு வர முடியாது என்று ஏதோ சொல்ல வந்தான். நாங்களும் உன் கூடவே வரோம், வண்டியில் ஏறு என்று என் மகன்கள் கத்தினார்கள். கணேசன் எவ்வளவோ தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. செருப்பு கூட அணியாமல் வெறும் காலோடு அவர்கள் ரிக்ஷாக்காரன் கணேசன் பின்னால் ஓடி வந்தார்கள்.
ஏன் தெரியுமா? அந்த காகிதம் வெளியே தெரிந்தால் அவர்கள் அனுபவிக்கும் அத்தனை சுகபோகங்களும் அந்த மாளிகையும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். கணேசனின் குடிசைக்கு முன்னால் அந்த விலையுயர்ந்த சொகுசு கார்கள் வந்து நின்றன. அந்த பகுதி மக்களே மிரண்டு போனார்கள். நம்ம கணேசன் வீட்டுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கார்கள் வருது என்று ஆச்சரியப்பட்டனர். மகன்கள் மூவரும் காருக்குள்ளிருந்து குதித்து கணேசனின் சின்னஞ்சிறு குடிசைக்குள் பாய்ந்தார்கள். அவர்கள் கண்களில் வெறி தெரிந்தது. கணேசன் நடுங்கும் கைகளால் கதவை திறந்தான். மூலையில் ஒரு ஆணையில் தொங்கிக் கொண்டிருந்த என் பழைய கோட்டை பார்த்ததும் 3 பேரும் சிறுத்தைகள் போல அதன் மேல் பாய்ந்தார்கள். பித்து பிடித்தவர்கள் போல அதன் பாக்கெட்டுகளையும் தையல்களையும் கிழித்து தேடினார்கள். கடைசியில் ரவியின் கையில் அந்த ரகசிய பை சிக்கியது. தையலை பிரித்து அந்த பழைய மஞ்சள் காகிதத்தை அவன் வெளியே எடுத்தான். அதை பார்த்ததும் அவர்கள் முகம் மலர்ந்தது. உலகமே கைக்குள் வந்துவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அது ஒரு பொற்கிளி அல்ல. அவர்களின் வாழ்க்கையையே தரைமட்டமாக்கப் போகும் ஒரு வெடிகுண்டு என்பதை அவர்கள் உணரவில்லை. கணேசன் ஓரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்தான். தன் பெத்த அப்பாவோட நினைவுக்கு மதிப்பு கொடுக்காம பணத்துக்காக நள்ளிரவில் வெறும் காலோட ஓடி வர்றாங்களே, பணம் மனுஷனை எவ்வளவு கீழ்த்தரமாக மாற்றுது என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அருண் நடுங்கும் கைகளுடன் அந்த காகிதத்தை பிரித்தான். அந்த அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. ரவியும் கார்த்திக்கும் அவன் தோளுக்கு பின்னால் எட்டி பார்த்தார்கள். அந்த பத்திரத்தில் நான் எழுதியிருந்த வரிகள் அவர்களின் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல விழுந்தன. அந்த பத்திரத்தில் பெரிய எழுத்துக்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மாணிக்கமாகிய நான் முழு சுயநினைவோடு சத்தியம் செய்து தருவது என்னவென்றால், என் மகன்களின் வற்புறுத்தலாலும் பாசத்தாலும் நான் இதற்கு முன்னால் எழுதி வைத்த அனைத்து சொத்து பத்திரங்களையும் உயிலையும் ரத்து செய்கிறேன். என் மகன்கள் என் உயிருக்கே உலை வைக்க துணிந்து விட்டதை நான் உணர்ந்து விட்டேன். எனவே என் வாரிசுகளாகிய இவர்களுக்கு என் சொத்தில் ஒரு பைசா கூட சேரக்கூடாது என்று நான் இந்த உயிலை மாற்றி எழுதுகிறேன். அருணின் குரல் உடைந்தது. அவன் முகம் செத்துப்போனவனைப் போல வெளுத்தது. ரவியும் கார்த்திக்கும் சிலையாக உறைந்து நின்றனர். அதில் மேலும் எழுதப்பட்டிருந்தது: என்னை கவனிக்க மறுக்கும் என் மகன்களுக்கு இந்த சொத்து போய் சேருவதை விட அது அரசாங்கத்திற்கும் அல்லது அனாதை இல்லங்களுக்கும் போய் சேருவதே முறை. ஒருவேளை யாராவது ஒரு புண்ணியவான் என்னை கடைசி காலத்தில் காப்பாற்றினால் அவருக்கு என் சொத்தில் ஒரு பகுதியை வழங்கவும் நான் சம்மதிக்கிறேன். அருண் வாசித்த அடுத்த வரிகள் அவர்கள் கட்டி வைத்திருந்த அதிகார கோட்டையை சரித்தன. அதில் நான் மிக தெளிவாக எழுதியிருந்தேன்: என் மொத்த சொத்தில் 50% அனாதை குழந்தைகளுக்கு உதவும் அறக்கட்டளைக்கு வழங்குகிறேன். மீதமுள்ள 50% சொத்துக்களும் என்னிடம் உள்ள ரொக்க பணமும் நான் இறந்த பிறகு யாருடைய கைகளில் எனது இறுதிச் சடங்கு கௌரவமாக நடக்கிறதோ, யார் எனக்கு தோள் கொடுத்து முறைப்படி அடக்கம் செய்கிறாரோ அவருக்கே போய் சேர வேண்டும். என் பார்வையில் என் இரத்த வாரிசுகள் எனக்கு சொந்தமில்லை. என் உடலை சுமப்பவரே என் உண்மையான வாரிசு. அந்த பத்திரத்தின் கீழே ரிஜிஸ்டர் அலுவலக முத்திரையும் இதன் அசல் நகல் வக்கீல் சோமசுந்தரத்திடமும் நீதிமன்ற ஆவண காப்பகத்திலும் பாதுகாப்பாக உள்ளது. இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற குறிப்பும் இருந்தது. பத்திரத்தை பிடித்திருந்த அருணின் கைகள் நடுங்கின. காகிதம் கீழே விழுந்தது. சுவர் ஓரம் சாய்ந்தவன், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாம நடுத்தருவுக்கு வந்துட்டோம் என்று அலறினான். ரவி ஆத்திரத்தில் அந்த காகிதத்தை கிழிக்க முயன்றான். ஆனால் கார்த்திக் அவனை தடுத்து, மூடனாக இருக்காது, இது வெறும் நகல்தான். அசல் பத்திரங்கள் ஏற்கனவே பதிவாகிவிட்டன. இதை நீ கிழித்தாலும் சட்டம் நம்மை விடாது. அப்பா நம்மை பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டார் என்று கத்தினான். குப்பை மேட்டில் வீசப்பட்ட போது நான் இறந்து விடுவேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் என் பிள்ளைகள் என் உயிருக்கு உலை வைப்பார்கள் என்பதை முன்னரே யூகித்து நான் இந்த திட்டத்தை தீட்டி வைத்திருந்தேன். அருண் ஆத்திரத்தில் கணேசன் மேல் பாய்ந்தான். அவன் சட்டையை பிடித்து உலுக்கி, நீதானே எங்க அப்பா கூட சேர்ந்து இந்த சதியை பண்ணுன. அவர் யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமில்ல. எவ்வளவு பணம் வாங்கிக்கிட்டு அவரை ஒளிச்சு வச்சிருந்த, சொல்லுடா என்று கத்தினான். கணேசன் அருணின் கையை உதறி தள்ளிவிட்டு அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னான்: மரியாதையாக பேசுங்க தம்பி. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. மனுஷங்க வீசின குப்பை மேட்டில் இருந்து மனிதாபிமானத்தோட அவரை நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். உங்கள் சொத்து மேலே எனக்கு எந்த ஆசையும் இல்லை. இதோ இந்த காகிதத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ஐயாவோட நினைவா இந்த பழைய கோட்டு மட்டும் போதும். கணேசனின் குரலில் இருந்த அந்த உண்மை மகன்களை ஒரு நிமிடம் மிரள வைத்தது. ஆனாலும் ரவி தன் செக் புக்கை எடுத்து,
டேய் ரிக்ஷாக்காரனே, இந்த எமோஷனல் பேச்செல்லாம் வேண்டாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சமா, 5 லட்சமா? ஏதோ செக் தரேன். கோர்ட்டுக்கு வந்து அப்பாவுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, அவர் தெரியாம இந்த உயிலை எழுதிட்டாருன்னு சாட்சி சொல்லு என்றான். கணேசன் அந்த செக் புக்கை பார்த்து காரி துப்பினான். தூ, உங்கள் பணமும் உங்க புத்தியும் கேவலமானது. உங்க அப்பா ஏன் இந்த முடிவை எடுத்தாருன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? நீங்க மனுஷங்களே இல்லை, மிருகங்களா மாறிட்டீங்கன்னு அவர் அன்னைக்கே தெரிஞ்சு வச்சிருக்காரு. பொய் சாட்சி சொல்லி என் மறுமை வாழ்வை நான் கெடுத்துக்க மாட்டேன். மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க, இல்லைனா ஊர் மக்களை கூப்பிடுவேன் என்று கர்ஜித்தான். அவர்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்த போது வெளியே சைரன் சத்தம் கேட்டது. போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் என் பழைய வக்கீல் சோமசுந்தரம் ஐயா உள்ளே நுழைந்தார். என் மகன்களை பார்த்த அவர் முகத்தில் அருவருப்புதான் இருந்தது. இன்ஸ்பெக்டர், இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. தங்கள் தந்தையை கடத்தியது, சித்திரவதை செய்தது மற்றும் கொலை முயற்சி செய்த புகார்கள் இவர்கள் மேல் இருக்கிறது. என்னிடம் மாணிக்கம் ஐயா உயில் எழுதும்போது கொடுத்த வீடியோ வாக்குமூலம் இருக்கிறது. நான் காணாமல் போனால் என் பிள்ளைகளே காரணம் என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்றார் வக்கீல். போலீசார் அருண், ரவி மற்றும் கார்த்திக் ஆகியோரை விலங்கு மாட்டினார்கள். இது போய் இந்த வக்கீலும் ரிக்ஷாக்காரனும் சேர்ந்து எங்களை ஏமாத்துறாங்க என்று அவர்கள் கத்தினார்கள். ஆனால் சோமசுந்தரம் ஐயா அசல் உயிலை காட்டி சொன்னார். சட்டம் இனி தன் வேலையை பார்க்கும். சொத்து ஆசையில் பெத்த அப்பாவையே குப்பையில் வீசிய நீங்கள் இனி சிறை கம்பிக்கு பின்னால் கஞ்சி குடிக்கப் போகிறீர்கள். அந்த பெரியவருக்கு இறுதி மரியாதை செய்த இந்த கணேசன் தான் இனி இந்த சொத்துக்களின் எஜமானன். மகன்கள் 3வரையும் போலீசார் இழுத்துச் சென்றனர். அக்கம்பக்கத்தினர் அந்த பணக்கார மகன்களை பார்த்து காரி துப்பினர். கணேசன் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் நின்றிருந்தான். வக்கீல் சோமசுந்தரம் அவர் அருகில் வந்து கணேசனை தழுவிக்கொண்டு கண்கள் பணிக்க சொன்னார். தம்பி, நீ மனிதநேயத்தை நிலைநாட்டிட்ட. மாணிக்கம் ஐயா சாகரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என் கடைசி காலத்தில் எனக்கு யார் அடைக்கலம் தந்து கவனிக்கிறாங்களோ அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுங்கன்னு சொன்னார். இரத்த உறவுகளை விட மனிதாபிமான உறவுகள் தான் பெருசுன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. இனி இந்த சொத்துக்களுக்கெல்லாம் நீதான் வாரிசு. கணேசன் அழுது கொண்டே சொன்னான். ஐயா, எனக்கு இந்த சொத்து வேணாம். நான் அந்த பெரியவரை என் அப்பாவா நினச்சி தான் கவனித்தேன். இந்த பணம் என்னையையும் இந்த மகன்களைப் போல மாற்றிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அதற்கு வக்கீல் சிரித்து கொண்டே, இல்லை தம்பி, இறைவனுக்கு பயந்தவங்களை இந்த பணம் ஒன்றும் செய்யாது. மாணிக்கம் ஐயாவோட ஆசைப்படி நீ இதை ஏற்றுக்கத்தான் வேணும் என்றார். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. என் மகன்கள் எனக்கு இழைத்த கொடுமைகளும் அந்த வீடியோ ஆதாரங்களும் அவர்கள் செய்த பாவத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டின. அவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு என் புதிய உயிலின்படி பிரிக்கப்பட்டன. சொத்துக்கள் கைக்கு வந்ததும் கணேசன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? என் அந்த பிரம்மாண்டமான மாணிக்கம் மகால் மாளிகையை ஒரு பெரியோர் முதியோர் இல்லமாகவும் அனாதை இல்லமாகவும் மாற்றினான். அதற்கு மாணிக்கம் நிழற்கூடம் என்று பெயரிட்டான். தங்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட எத்தனையோ பெரியோர்களுக்கு அந்த மாளிகையின் கதவுகள் திறக்கப்பட்டன. கணேசன் அந்த மாளிகையின் ஒரு சிறிய பகுதியில் தன் குடும்பத்தோடு தங்கி எஞ்சிய வாழ்நாளை முதியோர்களுக்கும் அனாதைகளுக்கும் சேவை செய்ய அர்ப்பணித்தான். அவன் இப்போதும் அந்த பழைய ரிக்ஷாவை ஓட்டுகிறான். தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. அடிக்கடி அவன் என் சமாதிக்கு வந்து பூக்கள் வைத்து வணங்குவான். அந்த சமாதியில் இப்போது ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சொந்தங்களால் கைவிடப்பட்டு ஒரு ஏழையால் அரவணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தந்தை. இன்னொரு பக்கம் சிறையிலிருந்து விடுதலையான என் மகன்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள். ஒரு காலத்தில் நான் ராஜாவாக வாழ்ந்த அதே தெருக்களில் அவர்கள் இன்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வேடிக்கை என்னவென்றால், எந்த குப்பை தொட்டியில் என்னை தூக்கி வீசினார்களோ அதே குப்பை தொட்டிக்கு அருகில்தான் அவர்கள் இன்று பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள். மக்கள் அவர்களை பார்க்கும்போது பெத்த அப்பாவையே குப்பையில் வீசின பாவிகள் இவங்க தான் என்று அருவருப்போடு கடந்து செல்கிறார்கள். என் ஆத்மா இப்போது நிம்மதியாக இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இன்று யாருடைய ஆடம்பரத்திற்கும் செலவாகவில்லை. மாறாக இறைவனின் படைப்புகளுக்கு சேவையாக போய் சேருகிறது. என் பெயரை நிலைநாட்ட என் ரத்தம் தேவையில்லை. கணேசன் என்ற ஒரு ஏழை ரிச்சாக்காரனின் அன்பு மட்டுமே போதும் என்று காலம் நிரூபித்து விட்டது. நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்வோம். பிள்ளைகளின் மேல் உள்ள பாசத்தால் அவர்களை உழைக்க விடாமல் அளவுக்கு அதிகமாக வசதிகளை செய்து கொடுத்து வளர்ப்பது பிற்காலத்தில் பெற்றோருக்கே வினையாக முடியும். அதே சமயம் கைமாறு கருதாமல் செய்யப்படும் உதவி ஒருபோதும் வீண் போகாது.